பேசுகிறேன். நம்மளுடைய ஜோதிடர் டாக்டர் டிஎஸ்ஆர் அவர்களுக்கு முதல்ல என்னுடைய வணக்கம். கடகலக்கணத்தில் ஒரு லக்னங்கிறது ஒரு மனிதனுக்கு என்ன உயிர் உயிர் ஆமாம் உயிர். இந்த லக்னத்தில் 4 கிரகங்கள் வச்சுக்கோங்க. 4 கிரகமும் எந்தெந்த வீட்டோட அதிபதினு நம்ம பார்க்கணும் சார். 4 சூரியன் இல்லை சூரியன் ரைட் இல்லை அப்படி கிடையாது. சரி சூரியன் சுக்கிரன் சொல்லுங்க. சூரியன் சுக்கிரன் செவ்வாய் புதன் 4 கடகலக்கணத்தில் உட்காந்துருக்கு. 4 7ஆம் இடத்தை பார்க்கும். 7ஆம் இடம் யாரு? 7ஆம் இடம்ங்கிறது கலத்திரஸ்தானம், மனைவி ஸ்தானம், குடும்பஸ்தானம், நண்பர்களோட ஸ்தானம். 7ஆம் வீட்டை பார்க்க எல்லா கிரகமும் அது 7ஆம் வீட்டுல ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு வீட்டோட கிரகமா இருக்கும். அந்தந்த தன்மைகளை அது கொடுக்கும். 4 கிரகம் ஒரு வீட்டுல இருக்கும்போது ஒரு மனிதனுக்கு என்னென்ன துன்பத்தை கொடுக்கும், என்னென்ன இன்பத்தை கொடுக்கும். இன்பத்தை கொடுக்கும்னு சொன்னா 4ஆம் வீட்டு அதிபதியா இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணம் சொன்னேன். 4ஆம் வீட்டு அதிபதிங்கிறது வந்து நீங்க அது கிரகத்துல 4ஆம் வீட்டு அதிபதியா இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த அதிபதி எப்படி இருப்பாருனாக்கா அவருக்கு வந்து வீடு வாசல் சொந்த பந்தம் அதெல்லாம் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கொடுப்பாரு. எப்படின்னா வீடு வாசல் இருக்கும், தாய் நல்லா இருப்பாங்க, சொந்தக்காரங்கெல்லாம் இருப்பாங்க, வீட்டில் வந்து மாடு கண்ணு அது இதனால செல்வ செழிப்போட இருப்பாங்க. அதே ஒரு 8ஆம் இடத்து கிரகம் வந்து அந்த இடத்த பார்த்துன்னு வச்சுங்களேன். அந்த 8ஆம் வீட்டு அதிபதி என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் இந்த மாதிரியான துன்பங்களை கொடுப்பாரு. 8ஆம் இட திருஸ்தானாதிபதி வந்து பார்க்கும்போது குடும்பத்துல எல்லா விதமான பிரச்சனைகளை எல்லாம் கொடுப்பாரு. இல்லைங்க, இப்போ கடகத்துல சூரியன் இருக்கார். அதான் சூரியன் அது எந்த வீட்டு அதிபதினு பார்க்கணும் சார். கடகத்துல இருக்கு சூரியன் கடகத்துல இருக்காருன்னா சூரியன் யாரு கூடியவர்? அதான் சொல்றேன், அந்த ஜாதகனுடைய அமைப்புல வந்து எந்த வீட்டுக்கு அதிபதியா இருக்காரோ அந்த வீட்டோட பலனை அவர் கொடுப்பாரு. சூரியன் எந்த வீட்டுக்கு அதிபதி? அது சிம்மத்துக்கு வீட்டு அதிபதி. 2ஆம் இடத்து சூரியன் லக்னத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல நடுவில் அவர் வீட்டு அதாவது தனஸ்தானம் வாக்கு இதெல்லாம் செல்வப்பக்கம் இருக்கும். தனம் வரும், வாக்கு வரும். சிம்மத்துல இருக்க வேண்டிய சூரியன் லக்னத்துல இருந்தால் கடகத்தில் இருந்தால் தனத்தை கொடுப்பாரு, வாக்கு வன்மையை கொடுப்பாரு, பேச்சு திறமையை கொடுப்பாரு, இளைய நல்ல கல்வியை கொடுப்பாரு, இதெல்லாம் செய்வார். 2ஆம் வீட்டு அதிபதி லக்னத்துல இருக்கும்போது இந்த யோகங்கள்லாம் கிடைக்கும். சரி, அதே புதன் எதுக்குடைய 3ஆம் வீட்டு அதிபதி மனைவி ஸ்தானாதிபதி. அவரு மனைவி பூர்வீக புண்ணியம் இல்ல அவர் வந்து 3ஆம் வீட்டு அதிபதினு பாத்தீங்கன்னா 3ஆம் வீரிய ஸ்தானாதிபதி, இளைய சகோதர சகோதரிகள் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சில வீரியம் ஆண்மை சம்பந்தப்பட்ட அதிபதிங்கிறது ஆண்மை சம்பந்தப்பட்ட வீரிய ஸ்தானாதிபதி. அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொடுப்பாரு. 12 கூடிய புதன் 12 கூடிய விரையாதிபதி சார். விரையாதிபதினு எடுத்துக்கிட்டீங்கன்னா லக்னத்துக்கு விரையத்தை கொடுப்பாரு. உடல் சம்பந்தமான விஷயம், காசு பணம் அழிய இல்ல உடல் சம்பந்தமான உயிர் இல்ல அது. ஐயோ, அதனால உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வியாதியை கொடுப்பாரு. 3க்கும் 12க்குள்ள இல்ல 12 கூடிய கிரகம் 3க்கும் 12க்குள்ள கிரகம் இருந்தாக்கா அந்த உயிர் சம்பந்தமான விஷயங்கள் அந்த சம்பந்தப்பட்ட விஷயம். கடகலக்கத்துக்கு 12ஆம் வீடு எது? கடகலக்கத்துக்கு 12 புதன். ஆமா, 3ஆம் வீடும் புதன் தான். அதனால அந்த வீடு வந்து என்னன்னா அவங்களுக்கு உடல்நிலையில கோளாறுகளை கொடுப்பாரு. 3க்கும் ஆமா 12 கூடிய கிரகம். 4ஆம் இடம் வந்து சுக்கிரன் வச்சுங்க. அவர் 4ஆம் இடம் சொல்றேன். 4ஆம் இடம் இருந்தாக்கா உங்களுக்கு வந்து எல்லாமே கொடுப்பாரு. வீடு வாசல் காரு பங்களா அந்த மாதிரியான வசதி வாய்ப்பையும் கொடுப்பாரு. சரி, இப்ப 12 கூடிய புதனும் 4ஆம் வீட்டுக்குள்ள சுக்கிரனும் புதனும் சுக்கிரனும் சூரியனும் செவ்வாயும் 1 கோடி கடகலக்கத்துல இருந்தால் 1 கோடி இருக்கலாம் சார். பட் அது எப்ப என்னென்ன பலனை எப்ப கொடுப்பாங்கன்னா அவங்கவுங்க திசைகள் வரும், அவங்கவுங்களோட புத்தி வரும். அப்பதான் அந்தந்த பலனை அவங்கவுங்க கொடுப்பாங்க. 4 கிரகம் ஒன்னா இருந்தா எல்லாத்தையும் கொடுக்க மாட்டாரு. இப்ப சுக்கிர திசையில சுக்கிர புத்தி வரும்போது அந்த என்ன வீட்டு பலனா அதை கொடுப்பாரு. என்ன 4 கிரகங்கள் சேரும்போது ஒரு மனிதனுக்கு பிளஸ்ஸா மைனஸா? 4 கிரகங்கள் சேரும் போது பிளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் சார். மைனஸ் கலந்துதான் இருக்கும். அதுல அந்தந்த திசைகள் வரும்போது அந்தந்த கிரகத்தின் தன்மையை அது கொடுக்கும் அந்தந்த திசை காலங்கள்ல. கடகலக்கணத்துல 4 கிரகங்கள் ஒன்று சேரும்போது 4 பேர் அண்ணன் தம்பி சேரும்போது எல்லாமே அண்ணன் தம்பி தானே. அண்ணன் தம்பி ரைட்டு தான். ஒரே வீட்டுல வந்து கெட்டவன் நல்ல அண்ணனும் இருப்பாங்க, கெட்ட அண்ணனும் இருப்பாங்க. அடிச்சுக்கிறதும் உண்டு. ஒரு வீட்டுல நல்லா இருந்துச்சு. 5 வயசுல அண்ணன் தம்பி 10 வயசுல பங்காளின்னு சொல்லியிருக்கான். எல்லா சுப கிரகங்களுமே இருந்ததுன்னா சுபமா இருக்கும். இந்த 12ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டு அதிபதி ஒரு 6ஆம் துருஸ்தான அதிபதி எல்லாம் இருந்துச்சுங்க. ஒருத்தன் நல்லவன் ஒருத்தன் கெட்டவன் இருந்தா குடும்பத்துல எவ்வளவு சண்டை சச்சரவுலாம் வருது, பிரச்சனைகள்லாம் வருது. அந்த மாதிரி தான் அது.
சரி. அந்தந்த 4ஆம் வீட்டு 5ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் 5க்குரிய செவ்வாயும் லக்னத்துல இருக்கான். அப்ப 5 கூட வேணா அந்த காலகட்டங்கள் வரும்போது புத்திரஸ்தானம் பூர்வீக புண்ணியம்லாம் உங்களுக்கு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? உங்களுக்கு புத்திரஸ்தானம் பூர்வீக புண்ணியம், உங்களுக்கு வர வேண்டிய சொத்து, உங்களுக்கு வர வேண்டிய இதெல்லாம் இருக்கு இல்லையா, பணம், வேற ஏதாவது வர வேண்டியது இருக்கு இல்லையா, வழக்குகள் எல்லாம் முடிஞ்சு தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். வெரி குட். அது அந்த 5ஆம் வீட்டு அதிபதியோட திசை நடக்கும்போது சொல்றேன். இல்ல 6ஆம் வீட்டு அதிபதி குரு. சரி, குரு லக்ன சிம்மத்துல இருந்தால் லக்னத்துக்கு 2ஆம் வீடுயா, லக்னத்துக்கு 2ஆம் வீடு சிம்மத்துல அதான் குடும்பத்தில் பிரச்சனை தான் நடக்கும். ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதிங்கிறது ருணரோகஸ்தான அதிபதி. அவர் எங்க குடும்பத்துல இருந்தால் தனத்தை விரயம் பண்ணுவோம், தனம் கொஞ்சம் விரயமாகவும், குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டாகும், குடும்பத்தில் சில பிரச்சனைகள்லாம் உண்டாகும், கடன் பிரச்சனைகள் வரும், வம்பு வழக்குகள்லாம் வரும். ஏன்னா ஜென்ரலா நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும், நல்லது நடக்கும், கெட்டது ரிப்பீட்டட் தான் சொல்லுவோம் ஜோசியத்துல. எந்த கிரகத்தையும் கெட்ட டீட்டெயிலா நம்ம இன்னும் நிறைய நம்ம வந்து தொடர்ந்து பேசுவோம். டீட்டெயிலா ஒவ்வொரு எபிசோடா பண்ணுவோம் சார். ஆமா, ஒவ்வொரு எபிசோடா ஆராயும் போது ஆமா ஜோதிட கிரகங்கள்ல வந்து சொல்லுங்க, எந்த கிரகங்களையும் நல்லதுன்னு சொல்ல மாட்டோம், எந்த கிரகங்களையும் கெட்டதுன்னு சொல்ல மாட்டோம். அதுதான் ஜோதிடம். இல்ல, ஜோதிடத்துல வந்து நல்ல கிரகம் கெட்ட கிரகம்னு இருக்கு, சுப கிரகம்னு இருக்கு, அசுப கிரகம்னு இருக்கு. எது சுப கிரகம்? சுப கிரகம் எடுத்துட்டீங்கன்னா குரு, சுக்கிரன், சந்திரன், குரு, சுக்கிரன், சந்திரன், புதன், இது எல்லாமே சுப கிரகம். சுக்கிரன், சந்திரன், புதன். ஆமா, 4 கிரகம் சுப கிரகம். அது சந்திரன் வந்து பாதி நாள் வந்து வளர்பிறையில இதா இருக்கும், வளர்பிறையில நல்லா யோகமா அசுப கிரகம்னா சூரியன், ராகு, கேது, செவ்வாய். தோஷம் உள்ள கிரகங்களா? ஆமா, ராகு கேது வந்து உங்களுக்கு தோஷம் உள்ள கிரகம், செவ்வாயும் உங்களுக்கு தோஷத்தை கொடுக்கும். 4, 8 லக்னத்துல 2 அண்ணே, செவ்வாய் தோஷம். அண்ணா டிஎஸ்ஆர் அண்ணே, இப்ப வந்து இந்த செவ்வாய் தோஷம், அந்த தோஷம், இந்த தோஷம் வருது, இதுல எதனால வருது? செவ்வாய் தோஷம், செவ்வாய் வந்து இருக்கிற நாக தோஷம், செவ்வாய் தோஷம், புத்திர தோஷம், கிரகங்கள் இருக்கிற அமைப்பை பொறுத்தாங்க அந்த தோஷம். இது ஜோசியர் ரவி சார் அவர்களே, இதெல்லாம் வந்து பரிகாரங்கள் பண்ணா சரியாயிடுன்றீங்களா? ஆமா, பரிகாரம் பண்ணா சரியாயிடும். அதே நேரத்துல என்னன்னா சரியாயிடும். அது என்னன்னா நம்ம கடைபிடிச்சு நம்ம போய் ஃபாலோ பண்ணணும். அந்த கடவுள்களை கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மள்ட்ட என்ன இருக்கு, நம்ம ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுறோங்கிறத ஃபர்ஸ்ட் நம்மள அனலைஸ் பண்ணணும். கண்டிப்பா எந்தெந்த கிரகத்துல நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். நான் பிறக்கும் போது இந்த நவகிரகங்கள் வந்து இந்த மயிலாடுதுறையில இருந்து சுத்தி கும்பகோணம், ஆமா, அங்கதான் பிறந்தேன். அப்ப நவகிரகங்களை பத்தி சும்மா பெருசா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் சூரியனார் கோயில் இருக்கு இல்லையா? ஆமா, சூரியனார் கோயில். சூரியனார் ஒரு சின்ன கோயிலா இருந்துச்சு. அப்ப சூரியனார் கோயில்ங்கிறது ஒரு ஊர் பேரு. சூரியன் அங்க கோயில் இருக்கிறதுனால அந்த சூரியனார் கோயில் நிறைய இடத்துல இருந்துச்சு. ஆமா, திடீர்னு இந்த 40-50 ஆண்டு காலமா சூரியன் எனக்கு தெரிஞ்சு 40 வருஷம் தான் நினைக்கிறேன், 30 வருஷம் தான், 30 ஆண்டுகளுக்கு அப்புறம் வளர்ந்ததுதான் இந்த நவகிரகங்கள். முன்னோர்கள் வச்சுதான், அது முன்னாடி உள்ள காலகாலமா இருந்தது தான் அது. ஆனா சிவன் கோயில் இல்ல, தமிழ்நாட்டுல தான் அதிகமான சிவன் கோயில் இருக்குது. சிவன் கோயில்ல வந்து ராஜாக்கள் வந்து ஆமா, முதல்ல சிவாலயங்கள் தான் நிறைய சிவாலயங்கள் கட்டினாங்க. ஆமா, நிறைய ஒரு சூரியனார் கோயிலுங்கிறது சிவாலயம் வந்து தனியா சூரியனுக்குன்னே கட்டப்பட்டது. ஆமா, எல்லாத்துக்குமே இருக்கு உங்களுக்கு. அது ராஜா காலத்துல கட்டுறது. ஆமா ஆமா ஆமா, அது ஒரு மன்னர் கட்டினது தானே, மன்னர்கள் காலத்துல கட்டப்பட்டது தான் சூரியனார் கோயில். ஆமா ஆமா. அப்புறம் கேது வந்து கீழே பெரும்பலம் சிவன் கோயில்ல தான் கட்டுறாங்க. ஆமா, ராகு திருநாகேஸ்வரம் அப்படி டெவலப்பானது. அடுத்து சுக்கிரன் வந்து கஞ்சனூர்ல சிவன் கோயில். இப்ப பெருமாள் கோயில் வரலையே, ஏன் எதுலையுமே இல்ல, எல்லாமே சிவனை பேஸ் பண்ணி தான் சார் இருக்கு. எல்லாமே சூரியன் வந்து சிவன் வந்து சூரியன் அவரு பெருமாளையும் சொல்றாங்களே, சொல்றாங்க. பட் இருந்தாலும் ஸ்பெசிபிக்கா சிவனை வந்து சூரியனா தான் வந்து மைண்ட் பண்ணிருக்காங்க. அதனால அதை பேஸ் பண்ணி தான் எல்லா கிரகங்களும் இருக்கு. சூரியன் வந்து சிவன் மட்டும்தான் கடவுள், அப்படிலாம் சொல்லல, அப்படிலாம் சொல்லவே இல்லையே. இப்ப கடவுள் சிவனை பாத்தீங்கன்னாக்க இந்த ஐயப்பன் எப்படி பிறந்தாரு, அதுக்கு ஒரு வரலாறே இருக்குல்ல. பிரிவினைகள் திங்கள்னா அது சந்திரன்,
இல்ல திங்களுக்கு வந்தவர் பெருமாள்மாங்க. ஆ. சனியும் சனிக்கிழமை வந்து பெருமாள் தான் கும்பிடுறோம். ஆமா செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள். செவ்வாய்க்கிழமை முருகனை கும்பிடுறோம். வெள்ளிக்கிழமை அம்பாள். வெள்ளிக்கிழமை அம்பாளை கும்பிடுறோம். ஆமா வியாழக்கிழமை தர்ச்சாமூர்த்தி. குரு அவர்தான் குரு. லட்சம் ஆண்டுகளா புதன்கிழமை யாரை கும்பிடுறான்? விநாயகரா? பெருமாள். விநாயகருக்கு நாள் இல்லையாண்ணே? விநாயகருக்கு ஞாயிற்றுக்கிழமையா? விநாயகருக்கு வந்து கேதுவோட ஆதிக்கத்துல கும்பிடுவாங்க. செவ்வாய் வந்து விநாயகருக்கு வந்த நாள். செவ்வாய் வெள்ளிக்கிழமை கும்பிடுவாங்க. வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு உண்டது. செவ்வாய் தான் இன்னும் நம்ம வந்து ஒரு டீட்டெயிலா நம்ம இன்னும் நிறைய அடுத்து போவோம். அடுத்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு டாபிக்கா நாங்கள் அலசி ஆராய்ச்சிட்டு வர்றோம். தேங்க்யூ. பெல் ஐக்கான் அழுத்துங்க. தேங்க்யூ. பாய்.